உத்தரப்பிரதேசத்தில் ஓநாய்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள கிராமத்தின் நிலை என்ன? களத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜீவ் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் நக்குவா கிராமத்தில் நம்ம இருக்கோம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கரும்பு காடு இந்த பகுதிகளில் தான் இரவு நேரங்களில் அந்த ஓநாய்கள் பதுங்கி இருப்பதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள். இரவு நேரங்களில் பதுங்கியிருக்கும் ஓநாய்கள் நேரம் பார்த்து சிறு குழந்தைகளை கவ்வி செல்வதாகவும் பெரியவர்களையும் சில நேரங்களில் அது தாக்கி செல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது குறித்து இந்த கிராம மக்களிடையே கூட நம்ம கேட்போம். दादी नमस्ते। वो नाइट टाइम में कैसा वो पेड़ तने जोन का दोपहर में आवत है और तक संध्या निकलत है तक सवेरे निकलत है तब वो अरे काल हुआ अरे टिड़ही पर रहा है तब मना अरे पठवा गा है तब गवा है और बोली அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியிலிருந்து தான் அந்த ஓநாய்கள் கிராமத்திற்குள்ள வருவதற்கு முயற்சிக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களில் இந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்கள்ல கரும்பு காடுகள் இருக்கிறது, விவசாயம் நிலம் இருக்கிறது, பல்வேறு விளைபொருட்கள் இங்க விவசாயத்திற்காக விளைச்சல்ல இருக்கு. இந்த பகுதியில தான் அது பதுங்கி இருக்கிறதாக கூறுகிறார்கள். கேமராக்களை கொண்டு ஓநாய்களை கண்டறியும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆங்காங்கே கூண்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. 4 ஓநாய்கள் தற்போது வரை பிடிபட்டு இருக்கின்றன. மீதும் 2 ஓநாய்கள் இருப்பதாக கிராம மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் 2 ஓநாய்களை பிடிப்பதற்கான முயற்சிகளை அரசு அதிகாரிகள் தற்போது எடுத்து வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜீவ்.